இந்த அக்காவை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். நான் இப்ப அரசியல் பத்தியோ எதை பத்தியும் நான் ஒன்றும் பேச வரல. அதாவது இந்த அக்கா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவிகே கட்சியில வந்து இருந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா விலகி அதாவது டிஎம்கே கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க இப்போ. ஆனா இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருக்கும்போது அந்த அக்காவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணி நிறைய என்கரேஜ் பண்ணீங்க. இப்போ அவங்க வந்து விலகி இங்க போனது பிறகு என்ன பண்றீங்க? மீம்ஸ் போடுறீங்க. அந்த மீம்ஸ் போறத பார்த்தா மத்த பொண்ணு இருந்தா செத்தே போயிடுவா போல. எவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்தி ஒரு பொண்ணை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்க அவமானப்படுத்தி போடுறீங்களா அந்த அக்காவை? உண்மையாவே சொல்றேன். இந்த உலகத்துல அடக்க ஒடுக்கமான பொண்ணு, இந்த மாதிரி துணிச்சலான பொண்ணு, இவன் ஒருத்த மதிக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. புரியுதா? இந்த உலகத்துல ஒண்ணு ஒழுங்கா இருக்கணும், இல்ல ஒழுங்கா இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பை கொடுக்கணும், இல்ல மரியாதையாவது கொடுக்கணும். அதையும் கொடுக்க தெரியலையா சும்மா மூடிட்டு இருந்துடணும். தேவையில்லாம வந்துட்டு பெண்களை கொச்சப்படுத்த கூடாது. எத்தனையோ எச்சனை இருக்குடா, அவங்கள போய் கொச்சப்படுத்துங்கடா. இந்த மாதிரி நல்ல பிள்ளைய அடக்க ஒடுக்கமான பிள்ளைகளை தான் நீங்க தான் வந்துட்டு என்கேஜ் பண்ணி விடணும். அப்பதான் அடுத்த ஒரு தலைமுறைகள் இவங்கள பார்த்து வளரும். புரியுதா? நீ நல்லா பாரு அவங்கள, அவங்க மேல ஒரு சின்ன தப்பு இருக்கா? இவங்க இந்த நல்லது பண்றதுதான் உனக்கு தப்புனா நீ திட்டு எவ்வளவு சரியா? ஆனா நல்லது பண்றாங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணாலும் நல்லது தான்டா நம்மளுக்கு. புரியுதா? சொல்லுங்கடா, ஏதாவது திருடிச்சா, ஏதாவது பண்ணுச்சா, இல்ல 4 பேருக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுச்சா, இல்ல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்களா? சொல்லுங்கடா. நல்லதுதானடா பண்ணாங்க. டிவிக்கு எல்லாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கலையா? அவ்வளவுதான். ஆனா இப்ப அந்த பொண்ணு சொன்னது கரெக்டா நடந்துருச்சு பாத்தியா? எங்களை பெண்ணை ஒழுங்கா மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுச்சு. அவங்க விலகி வந்த பிறகு நீங்க என்ன பண்றீங்க? மீம்ஸ போட்டு கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி மதிப்பு தக்க பேசி இப்ப வந்து அந்த பொண்ணு சொன்ன நிரூபிச்சிட்டீங்க. உண்மையாவே நாங்க வந்து பெண்ணை மதிக்கல, அந்த பெண்ணு போன பிறகு தகாத வார்த்தையா பேசுறோங்கிற மாதிரி நீங்க வந்து நிரூபிச்சிட்டீங்க. புரியுதுங்களா? இந்த குணம் தானே அங்கேயே இருந்திருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க. டிவிகே கட்சி பத்தி எல்லாம் நான் எதுவுமே பேசல. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுது? இங்க வந்து என்ன தப்பு தப்பா பேசுறாங்க, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுதா? இப்ப அதே மாதிரி தான் நடக்குது. அவங்க வந்து போயிட்டாங்க. ஆனா நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க அவங்கள. கரெக்ட் தானே? அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. இல்லன்னா தப்பு இருக்கு.